श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 6வது अध्यायं 18வது श्लोकम्। यदा विनियतं चित्तम् आत्मन्येवावतिष्ठते निस्पृहः सर्वकामेभ्यः युक्त इत्युच्यते तदा। भगवान श्री कृष्णर வந்து தியானத்துக்கு முன்படியாக பல அந்தரங்க சாதனங்கள் பகிரங்க சாதனங்கள் பலதெல்லாம் விவரிச்சதுக்கு பிறகு கடந்த 2 வாரங்களாக இந்த 18வது ஸ்லோகத்தை நம்ம அர்த்தத்தை பார்க்காம சும்மா படித்து வச்சிருக்கோம். இனிமே வரப்போகிற இந்த ஸ்லோகங்கள் 18 19 அதுக்கு பிறகு வர அடுத்த 3 ஸ்லோகங்கள் இது எல்லாமே தியான ஸ்வரூபம் தியான பலம் பற்றியும் சொல்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு முன்னாடியாக அஷ்டாங்க யோகத்துடைய படிகள் எல்லாத்தையும் விஸ்தாரமாக பார்த்துருக்கோம். கடந்த வாரம் தியானம் அப்படிப்பட்ட 7வது படி வரைக்கும் விவரணம் பார்த்துருக்கோம். அப்புறம் இனிமேல் தியானம் பற்றி சமாதி பற்றி விவரிக்க வேண்டியிருக்கு. இனிமேல் படிக்க போகிற இந்த ஸ்லோகங்களுக்குள்ளேயே நமக்கு அந்த சமாதி வார்த்தைக்கு அர்த்தம் நல்லா புரியும். ஆனால் முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சமாதிக்கு வந்து பல விதமான பெயர்கள் சொல்லி விவரிக்கப்பட்டது. சபீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி, சம்பிரஜ்ஞாத சமாதி, அசம்பிரஜ்ஞாத சமாதி, அஃப்கோர்ஸ் நிர்விகல்ப சமாதி. ஆனால் நம்ம வந்து அதெல்லாத்தையும் விவரித்து பார்க்காம இப்போ நம்ம படித்த இந்த திருஷ்ய விவேக புஸ்தகத்தில் ஆச்சாரியர் சொன்ன 6 விதமான சமாதிகளை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்ட அதில் 3 சமாதிகள் வந்து ஆந்தரங்கிகமும் 3 வந்து பகிரங்கமும். அதில் 2த்துலேயும் நிர்விகல்ப சமாதி சொல்லப்பட்டிருக்கு. பாஹ்ய நிர்விகல்ப சமாதி, அந்தர் நிர்விகல்ப சமாதி. இப்போ நமக்கு முக்கியமாக அந்த நிர்விகல்ப சமாதி అనేది வந்து 8 படிகளான அஷ்டாங்க யோகத்தில் சமாதி అని சொல்லி தான் முடித்ததுனால அந்த சமாதி வரைக்கும் அப்படின்னா தாரணா தியான சமாதி అని சொல்லப்பட்ட 3 படிகளும் நம்ம வந்து சம்யமம் அப்படின்ற வார்த்தையோடு எடுத்துக்கணும்னு போன வாரம் சொல்லியிருக்கேன். அப்புறம் 8வது ஸ்டெப்பான அந்த சமாதி வார்த்தைன்னு வந்து சவிகல்ப சமாதியாகவே எடுத்துக்கலாம் வேதாந்த பரம நம்ம பார்க்கும்போது. அப்போது 9வது அங்கே படி இல்லை, 9வதுன்னு பலம் 8 அங்கங்கள் 9வது அங்கி. யாருக்காக எது அடையிறதுக்காக எந்த பலத்துக்காக இந்த 8 அங்கங்கள் இருக்கின்றனதோ அந்த அங்கி வந்து நிர்விகல்ப சமாதி. அது வந்து நம்ம இன்றைக்கி ஸ்லோகங்களுக்குடைய பகவான் சொல்கிறதை வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணுறோம். அப்புறம் தியானத்திலாவது தாரணத்திலிருந்து ஆரம்பித்து வேதாந்தபரமான தியானம்னு சொல்லும்போதும் கண்டிப்பாக அது வந்து ஸ்பிரிச்சுவல் தாட்ஸுக்கு சம்பந்தப்பட்டதாக தான் நம்முடைய தாரணா தியானம். ஈவன் சமாதியில் கூட எண்ணங்கள் இருக்கும். சமாதியில் கூட தாட்லெஸ் மெடிடேஷன் ஆர் தாட்லெஸ் அந்த சமாதி అనేది வந்து வேதாந்தம் ஒத்துக்கலை. அது வந்து த தாட்லெஸ் மைண்ட் ఈజ్ ది యోగ పద్ధతి. ஆனால் வேதாந்தத்தில் நிதித்தியாசனம்னு சொல்லும்போது த மைண்ட் வித் த தாட் ஓன்லி, பட் வந்து அகண்டாக்கார பிரம்மாக்கார விருத்தி இல்லைன்னா
பிரம்மம்க்கு சம்பந்தப்பட்ட எண்ணம் அங்கே இருக்கும். சரி, இவ்வளோ மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த 18வது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம். என்ன சொல்கிறார் பகவான் இங்கே? எதுக்கு 8 படிகள் அவ்வளோ விஸ்தாரமாக நம்ம கடந்த 2 வாரங்களை பார்த்தோம்னு சொன்னால், யார் வந்து இவன் யுக்தனாக இருக்கானோ, அந்த யுக்தனாக இருக்கனர்தன்னு சொன்னால், யுக்தகா அப்படின்னா அஷ்டாங்க யோகത്തിന് நல்லா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானோ, அப்போது அவன் வந்து எதான்னா எப்போ விநியத்தம் நல்ல விசேஷமாக மனசனை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். பர்ஃபெக்ட்லி கண்ட்ரோல்டு. என்னது? சித்தம், மனசனை. அப்புறம் அந்த மனசனை வந்து அப்படி பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த மனசு நீ என்ன எப்படி என்கேஜ் பண்ணணும்? ஆக்சுவலி தியானம்னு சொன்னால் மனோ வியாபாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படின்னா மனசனை என்கேஜ் பண்ணுறது தான் தியானம். சமாதி என்ன கூட அதே தான். அதனால் இங்கே அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மனசனை வந்து சித்தத்தினை ஆத்மனியேவ அவதிஷ்டதே ஸ்வரூபத்திலோ நிற்க வைக்கணும். ஸ்வரூபத்தை பற்றி சிந்தனை பண்ணலாம். எண்ணங்கள் வரும், அந்த எண்ணங்கள் வந்து என்னுடைய ஸ்வரூபத்தினை பற்றி சேர்ந்ததாக இருக்கணும். அதனால் ஆத்மனி ஏவ, அது மட்டும்தான். வேறு ஏதாவது திங்க் பண்ணுறேன், ஏதாவது பொருள் வச்சுக்கிறேன், அப்புறம் முதல்ல வந்து இஷ்ட தெய்வத்தினை வச்சுக்கிறேன், அதெல்லாம் ப்ரிலிமினரி படிஸ், ஸ்டெப்ஸு. அதனால் இங்கே வந்து ஆத்மனி ஏவனே வார்த்தை ரொம்ப முக்கியம். மற்றும் அவதிஷ்டதே, ரிசைட்ஸ், அபைட்ஸ், திங்ஸ் அபவுட், ரெஸ்ட்ஸ் இன் அப்படின்னு ஆத்மனி அவதிஷ்டதே. அப்படிப்பட்ட ஸ்திதி வரணும்னு சொன்னால் எப்படி? மனசு வந்து ஆத்ம சிந்தனையிலேயே இருக்கணும்னு சொன்னால், அது வந்து கண்ணு மூடி கொஞ்சம் நேரம் இருக்கும்போது மட்டுமா? அப்படி இல்லாமல் அதுக்கு தான் நாள் முழுசாக, வாழ்க்கை முழுசாக கூட யோக வே ஆஃப் லைஃப் இருக்கணும். அதனால தான் யமனியமங்கள் இது எல்லாத்தையும் அவ்வளவு நம்ம பண்ணியிருக்கோம். அப்போது அவனுக்கு வந்து எப்பவுமே விவகாரம் பண்ணிட்டு இருந்தால் கூட, கண்களை திறந்துட்டு இருந்தால் கூட நிர்விகல்ப சமாதி ஏற்படலாம். அதனால தான் அங்கே ஆச்சாரியர் திருஷ்விவேகத்தில் பாஹ்ய நிர்விகல்ப சமாதி கூட சொல்லிட்டார். பாஹ்யம் வந்தால் அப்புறம் கண்ணு திறந்தேன்னு அர்த்தம். அப்போது இது ஏற்படணும்னு சொன்னால் அவனுக்கு நிஸ்பிருஹா சர்வ காமேபியா. இந்த வார்த்தை 2 விதமாக இப்படி எடுத்துக்கலாம். மனசு வந்து ஆத்மலோ சிந்திக்கிறதுனால இப்போ அவனுக்கு வந்து மனசில் எப்படிப்பட்ட வேறே லோக விஷயங்களோட சம்மந்தப்பட்ட ஆசைகள், எண்ணங்கள் எழும்புறதில்லை. இல்லை, ஆல்ரெடி லோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, லோக விஷயங்கள் மேலே பற்று கிடையாது, ஆசையும் வளர்த்துக்கல. அப்படிப்பட்ட மனசு இருக்கிறவனுக்கு தான் ஆத்ம சிந்தனை பண்ண முடியும். பாருங்களா, 2 விதமாக எடுத்துக்கலாம். அதனால நிஸ்பிருஹான்னா எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டவன். ஓகே, நிஸ்பிருஹன்னா there is no more longing for any kind of desire of the worldly objects அப்படின்னு அர்த்தம். இவனுக்கு தான் பேரு யுக்தஹ இதி உச்சதே ததா. அப்போதான் இவன் வந்து யுக்தன் அப்படின்னு கூப்பிட முடியும், சொல்ல முடியும் அதன்றார். அதனால் ஸோ வேதாந்திக தியானத்தில் ஆத்ம சிந்தனை தான் இருக்கணும். ஒரு பாயிண்ட் இதில் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம்
வைராக்கியம் இருந்து லோக விஷயங்கள் மேலே பற்று வச்சுக்காமல் இருக்கிறது செய்யணும். அப்போ தான் இவன் வந்து யுக்தன் ஆயிடுவான், பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு பர்சன் ஆயிடுறான், அப்புறம் ஞான நிஷ்டவான் ஆயிடுறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தியானத்துடைய ஸ்வரூபம், தியானம் வந்து என்ன, ஆத்ம தியானம்தான் தியானம், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஆத்ம தியானம் பண்ணணும்னு சொன்னால் ஆத்மான்னு என்னன்னு இது முதல்ல படித்து தெரிஞ்சிருக்கணும். அதனால் ஸ்ரவணம் பண்ணதுக்கு பிறகு தான் தியானம் சொல்லித்தரணும். அதனால தான் பகவான் கிருஷ்ணர் கூட 5 அத்தியாயங்களுக்குள்ள எல்லா அத்தியாயத்திலும் ஆத்மஸ்வரூபம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டது. முக்கியமாக 2வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகத்து வரைக்கும் ஆத்மா வந்து அசங்கஹ, சர்வகதஹ, அப்புறம் அகர்த்தஹ, அபோக்தா, அப்பிரமேயஹ, நிர்விகாரஹ, இப்படி 6 முக்கியமான லட்சணங்களை பற்றி சொல்லி அங்கே பேசியிருக்கார் எல்லா அத்தியாயத்திலும். ஸோ ஆத்மானு என்னன்னு சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு தான் தியானம் பற்றி தொடங்குறார். அப்படின்னா ஸ்ரவணம் பண்ணாதவனுக்கு வேதாந்திக் மெடிடேஷன், ஆத்ம தியானம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா ஆத்மானு என்ன தெரியாமல் எப்படி ஆத்ம தியானம் பண்ணுவேன்? அதனால் ஆத்மானே இது என்னன்னு அங்கே சொல்லப்பட்டதா, அது வந்து நீங்கள் இங்கே தியானத்தில் வந்து ரிகலெக்டிங் த டீச்சிங், தியானம்னு அதுதானே, அந்த எண்ணங்களை கொண்டு வந்து அகம் சாந்தஹ, அகம் சிவஹ, இப்படி சிவோகம், அகம் சாந்தோயம், இந்த மாதிரி அகம் நிசங்கஹ அப்படின்னு சொல்லிட்டு பலதான் வார்த்தைகள், பல சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு இவனு தியானம் பண்ணுவான். ஸோ அந்த பாயிண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஸோ இப்போ கல்மினேஷன் பற்றி அப்படி சொல்லும்போது இந்த 19வது ஸ்லோகத்தில் கூட தியான ஸ்வரூபந்தான். அப்புறம் அது படிக்கிறோம் இப்போது. அப்படிப்பட்ட யோகி வந்து அவனுடைய மனசுன்னு வந்து ஒரு உதாரணம், இந்த ஞானியுடைய மனசு எப்படி இருக்கும் అనేది சொல்கிறதுக்கு ஒரு உதாரணத்தோட பகவான் வந்து இங்கே சொல்கிறார். 19வது ஸ்லோகம். யதா தீபோ நிவாதஸ்தஹ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. எப்படி யதா தீபஹ நிவாதஸ்தஹ, காற்று இல்லாத ஒரு இடத்துல, the flame which is not disturbed by the wind, okay, வாதஹன்னா wind, நிவாதஸ்த, காற்றுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வச்ச அந்த விளக்கு தீபம் எப்படி ந இங்கத்தே அசையாமல் இருக்கின்றனதோ அது வந்து அந்த மாதிரி சா உபமா, அந்த உதாரணம் எடுத்துக்கிட்டு, ஓகே, ஸ்மிருதா யோகினஹ, யோகியோடைய மனசு கூட அப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. அப்போது இந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு இந்த விளக்கு வந்து சுற்றி கிளாஸ் வச்சாவது கவர் பண்ணி வைக்கலாம், வச்சுட்டா ப்ரொடெக்டட் பை என்க்ளோஸ்டு பை த கிளாஸ். அப்போது அந்த திரி ஆடாது. அந்த மாதிரி மனசுன்னு எது வச்சு இப்படி கட்டுப்பட்டு செஞ்சு வைக்கணும், அன்ஃப்ளிக்கரிங் மைண்டை அப்படின்னு கேள்வி வரணும்னா
மனசை சுற்றி என்னதான் வச்சு அப்புறம் காற்று இல்லாமன்னா விளக்குக்கு எக்ஸாம்பிளுக்கு நல்லதாக இருக்குது. மனசு நீ என்ன பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு இங்கே பகவான் சொல்லலை, பக்தி வைராக்கியங்கள் மூலமாக அந்த மனசை செழிக்காமல் வச்சுக்கலாம். பக்தி வைராக்கியமனே கவச்சம், ஷீல்ட் ஆர் ஃபென்சிங் என்க்ளோஷரில் வச்சு அது பகவான் அப்புறம் சொல்லுவார் வேறு இடத்துல, அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே அப்படின்னு பகவான் சொல்ல போகிறார். ஸோ இப்போது ஜஸ்ட்டு அந்த வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பக்தி வைராக்கியத்தினால நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் அப்புறம் நம்முடைய மனசோட டிஸ்டர்பன்ஸ் என்ன? மனசோட டிஸ்டர்பன்ஸ் வர்ரி தான். வேறு என்ன இருக்கு? வர்ரி. அந்த வர்ரி என்னன்னா worry about the facing about the future, okay, and அந்த ஃப்யூச்சர் கூட ரெண்டு, ஆக்சுவல் ஃப்யூச்சரு அண்ட் இமேஜினரி ஃப்யூச்சர். ஒருவேளை எனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தால் யார் பார்த்துக்குவாங்க, குழந்தைகள் எங்கோ அமெரிக்காவில் இருக்காங்களே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வரல இன்னும், இமேஜினரி. அதனால் இது எல்லாத்துக்கும் என்ன தான் பண்ண முடியும்? அங்கே தான் பக்தி வேணும், சரண்டர் டு த லார்ட். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னை பற்றி கவலைப்படுறதில்லை, வர்ரி பண்ணுறதில்லை, ஆனால் என்னுடைய குடும்ப அடுத்தவங்களுக்காக கவலைப்படுறேன். அதையும் நிறுத்தணும். எதுக்கு அவங்களெல்லாம் எப்படி இருக்க போகிறாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலை. இது கூட அவங்கள எல்லாருமே எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன செய்யணும்னது ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், பகவான் பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு விட்டி கொடுக்கணும். புரியுறதா? சரி. அதனால் இங்கே அப்படி அந்த தீபம் எப்படி அசையாமல் அப்படி இருக்கின்றதோ அந்த மாதிரி இந்த யோகியோடைய மனசு அப்போது யோகினஹா, ஸ்லோகத்தில் பாருங்க, யோகினஹா, இந்த யோகியோட மனசு கூட யதசித்தஸ்ய, இவனுக்கு கண்ட்ரோல்டு மைண்டாக இருக்கிற இவனுக்கு இனிமே அங்கிங்கே பாயறதில்லை, மனசு அலையிறதில்லை. எப்படின்னா யுஞ்சதா யோகம் ஆத்மனஹா. ஓகே, இவனை ஆத்ம தியானம் நல்லா செய்ய பழகிட்டாங்க. ப்ளஸ் யோகம்னா இங்கே அஷ்டாங்க யோகத்தின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. அந்த அஷ்டாங்க யோகத்தினால மனசு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தியானம் செய்யறதுக்கு இவனுக்கு ஆத்ம சிந்தனை செய்யறதுக்கு இவனு பழகிட்டான். ஆத்மஸ்வரூப சிந்தனை செய்கிறது பழகிட்டான். He engages his mind in the contemplation of the self, ஆத்ம சிந்தனை. ஆத்மஸ்வரூபம் குரு சொல்லியிருக்காரு சாஸ்திரம் படிக்கும்போதும் சிரவணத்தில். ஸோ அப்படி இந்த ஸ்லோகத்தில் இந்த தீபத்துக்கும் யோகியோட மனசுக்கும் கம்பேரிசன் பண்ணி சொல்கிறார். இந்த போயிட் காளிதாஸ் ஏதாவது இடத்துல அவர் இந்த அலைகள் இல்லாத ஒரு குளம், சரசு, ஜலம், ஓகே, சரோவரம், அதன் வர்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த காலத்தில் என்ன எழுதுவாருன்னா, இந்த குளம் அலைகள் இல்லாமல் ஒரு தரங்கம் இல்லாமல் இந்த சரசு இருக்க பார்த்தியா, இது எப்படி இருக்குன்னா ஞானியோட மனசு மாதிரி இருக்குன்னு எழுதுவார். ஓகே, ஆனால் நம்ம பொதுவாக ரிவர்ஸ் சொல்கிறோம். ஞானியோட மனசு இந்த அலைகள் இல்லாத சரஸ் மாதிரி இருக்குன்னு. ஏன் அவர் அது எப்படி எழுதுறாருன்னு சொன்னால், அந்த காலத்தில் ஞானியோட மனசு அவ்வளோ நிர்மலமாக சுத்தமாக குளிர்ச்சியாக அப்படி இருக்கும். ஏன்னா நிறைய ஞானிகள் இருக்காங்க அந்த காலத்தில். அதனால் அவர் அந்த உதாரணம் எடுத்துக்கிட்டு
சரஸ்ஸுன்னு பற்றி சொல்லும்போது கவிதை எழுதும்போது இது அப்படி இருக்கே, ஞானியோட மனசு மாதிரி இருக்கேன்னு எது வரமா? சரியா? அதனால இப்போது தியானத்துடைய ஸ்வரூபம் 2 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் சொல்லியிருக்காரு. இங்கே ஆஜ்யதாரயா ஸ்ரோதசா சமம். தாரணா லெவலில் முதல் எண்ணங்கள் டெலிபரேட்டாக, சரியா, வில் பவர்னு உபயோகப்படுத்திட்டு எண்ணங்களே இந்த ஒரே சஜாத்தீய விற்பி பிரவாகத்தின்னு இருக்கிற மாதிரி பிரயத்தனம் பண்ணுறதுக்கு பேர் வித் வில் பவர் இஸ் கால்டு சவிகல்ப சமாதி. வில் பவர் யூஸ் பண்ணாமல் ஸ்பான்டேனியஸாக ஓகே நடந்த எப்போ நடக்கும்? நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தாரண தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ்னால் என்ன ஆகும்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது ப்ராக்டிஸ்னால் சூக்ஷ்ம ஆகார விருத்தி அந்த அந்தர்கதமாக மனசில் சப்கான்ஷியஸில் இருக்கும், சூக்ஷ்ம ஆகாரத்தில் இருக்கும். அது இருந்துட்டு அது வேலை பண்ணும், சரியா? ஏன்னா நிறைய நாள் பழக்கத்தினால அப்படி இருக்கும்போது தானாதி வில் பவர் உபயோகப்படுத்தாமல் அந்த சூக்ஷ்மாக்கார விருத்தி, ஓகே, அதில் அகண்டாக்கார விருத்தி கூட, அகண்டம்னு விச்சித் இல்லாமல் டிவிஷன் இல்லாமல் இருக்கிறதுனால அது நிர்விகல்ப சமாதி. புரியுதா? அதனால் சூக்ஷ்மாக்கார விருத்தி உதாரணம் என்னது, எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போது தொடர்ந்து டிவியில் அந்த காலத்தில் உதாரணம் சொல்லணும்னா ஏகாகம், கடவுளுடைய பேர் 24 மணி நேரமும் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு கோவில்லையோ ஒரு இடத்துல. அங்கே நம்ம போய் உட்கார்ந்து ரொம்ப நேரம் இல்லை 4 முழுசாக கூட நம்மளும் கலந்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு உனக்கு தெரியாமல் அந்த நமசிவாய மந்திரமோ ஹரே ராம 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 ஹரே ஹரே மந்திரமோ அது தானா வந்துடும். அதுக்கு பேர் தான் சூக்ஷ்மாக்கார விருத்தி. ஏன்னா அவ்வளவு நாள் பழகப்படுத்துறதுனால அது கேட்டு உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது, சூக்ஷ்ம ரூபத்தில் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியாமல் நம்ம நினைக்காமல் நம்ம சொல்லாமல் தானம் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் இந்த ஏகாகம் அதிக பேர் சப்தாகம் கூட பண்ணுவாங்க. 7 நாள் கடவுளுடைய பேர் தொடர்ந்து விடாமல் சொல்கிறது. அந்த எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது, ஏகாகம் இதெல்லாம். ஆனால் இந்த எக்ஸாம்பிள் டிவியில் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம வேணுமனி பார்க்கல கேட்கல, ஆனால் காதில் உளுருது. நடுவில் சீரியல் பார்க்கும்போது நம்ம ஏந்திரிச்சு போனான்னு வந்தால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே போட்டு நிறைய நாள் நிறைய மாதங்கள் கேட்டதுனால அது தெரியாமல் அந்த டியூன் மைண்டில் இருக்கும், சும்மாவே அது ரிப்பீட் ஆகும். ஓகே, பழைய காலத்தில் இப்போ என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எனக்கு எல்லாம் தெரியாது. ஓகே, நிறைய அப்படியெல்லாம் அதே வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது கேட்டு மைண்டு ரிங் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் சூக்ஷ்மாக்கார விருத்தி. இப்போது அதே மாதிரி இந்த யோகி சாதகனை முமுக்ஷு இந்த ஆத்ம சிந்தனை பண்ணுறாரு. ஆத்மா பற்றி பல விதமாக அகம் சுத்தோகம் நித்யோகம் புத்தோகம், ஓகே, அகம் ஏகः, அகம் சர்வகதः, அகம் அகர்த்தா, அகம் அபோக்தா, சிதானந்தரூபः, அகம் சிவः, அகம், இப்படியெல்லாம் சொல்லி இதெல்லாம் தாட்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் சேர்ந்து கண்டினியூஸாக உள்ள சூக்ஷ்மாக்கார ரூபத்தில் அந்த தாட் இருந்துட்டு அதுக்கப்புறம் இவனை ரொம்ப சிரமப்படாமல் கண்கள் திறந்திருந்தாலும் இந்த
சமாதி நிலை வரும். கண்கள் மூடி இருந்தாலும் சட்டுன்னு அவனுக்கு பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் அபியாசம். அதனால தான் பக்தி வைராக்கிய அபியாசம் இந்த மாதிரி அது வச்சு பண்ணணும். ஸோ 19வது ஸ்லோகம் ரெண்டுத்துலேயும் தியானத்துடைய ஸ்வரூபத்தினை சொல்லியிருக்காரு. அப்போது இந்த விருத்தி என்ன, அப்புறம் தாரணத்தில் என்ன பண்ணுறோம், தியானத்தில் என்ன பண்ணுறோம், கடைசியில் என்னன்னா எந்த விஷயத்தினை நம்ம நினச்சா கூட, உதாரணத்துக்கு முன்னொரு விருட்சம்னு நினச்ச உடனே ட்ரீ, உடனே விருட்சத்தினை பார்த்தான்னு பார்க்குறதையும் இந்த மனசுக்குள்ள இது மரமனே விருத்தி, விருட்சாக்கார விருத்தி ஏற்படும். ஓகே, ஸோ விருட்சாக்கார விருத்தி ஃபோக்கஸிங் ஆன் த ட்ரீ. அதே மாதிரி கட்டம் இது பார்த்த உடனே இது முன்னாடியும் பார்த்தோம், திரும்பி பார்க்குறோம். அப்போ உடனே இது முன்னாடி பார்த்த மெமரியில் இருக்கிறதோ இல்லைன்னு இப்போ பார்த்ததுனால இது கூட அப்படி பார்க்குறதையும் உள்ளே போய் அந்த விருத்தி இந்த ஆப்ஜெக்ட்னு கவர் பண்ணுறதையும், மைண்ட் இஸ் என்வலப்பிங் திஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் கெட்டிங் இமிடியட்லி ரொம்ப குயிக்காக கட்டாக்கார விருத்தி. விருத்தின்னா தாட், ஓகே, பிரத்யயம்னு கூட சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். அப்புறம் ஸோ இப்போ இது மாதிரி வெளி ஆப்ஜெக்ட்ஸ்லேயே இப்படி நமக்கு விருத்தி ஏற்படுறது. இப்போது கம் டு த பாயிண்ட், ஈஸ்வராக்கார விருத்தி. ஈஸ்வரனை பற்றி நினைக்கும்போது கிருஷ்ணாவோ ராமாவோ சிவாவோ தேவியோ, அப்போது அந்த ஈஸ்வர ஆகார விருத்தி ஏன்னா பல வாட்டி உட்கார்ந்துட்டு விக்கிரகம் வச்சுட்டு ஆராதனை பண்ணி பழகிட்டேன், உபாசனை பண்ணியிருக்கேன். ஈஸ்வராக்கார விருத்தி. நான் நமக்கு என்னென்ன வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே பகவானு சொல்லித்தர போகிற இந்த தியானம் சமாதி கூட எது பற்றினா ஆத்ம தியானம். அதனால் ஆத்மனை பற்றி நினைக்க எப்படி நினைப்பேன், குரு சொல்லி கொடுத்தாரு. அது சாஸ்திரத்தில் நீ சிரவணம் பண்ணும்போது சரியா, நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் ஆத்மா அச்சலஹா ஸ்தாணு. அப்படி அப்போ அந்த ஆத்மா பற்றி இப்படி சொல்லும் போது, ஆத்மா நான் என்னை பற்றி, அகம் சுத்தா அகம் புத்தா, அப்போ அந்த ஆத்மாக்கார விருத்தி ஏற்படும். எல்லாம் விருத்தி தானே. அதனால் ஏதோ ஆப்ஜெக்ட் காமிச்சிட்டாத அதை பற்றி தாட்டை நினச்சிக்க கூடாது. உன்னை பற்றி நீ நினைக்கிறது, உன்னை பற்றினா நீ சரீரம் நினச்சிட்டு சரீரமாக தான் இருப்பேன். அதனால தான் நாகம் தேகம்னு சொல்லணும். நாகம் தேகம், நாகம் பிராணமய கோஷம். எல்லா கோஷங்களும் இப்போ தானே தைத்திர உபனிஷத்தில் பார்த்தோம். உபனிஷத்துடைய கோஷங்கள் எல்லாத்தையும் தாண்டி நெகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மிச்சம் இருக்கின்றதோ அது நான். அப்போது அந்த நான் எப்படி இருக்கேன், சாட்சியாக இருக்கேன். எல்லா எண்ணங்கள் இருக்கும்போதும் எனக்கு தெரியுது, எண்ணங்கள் இல்லாத போதும் எனக்கு தெரியுது. எண்ணங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்ட, எண்ணங்கள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற நான் சாட்சி, விட்னஸ்ஸர். இது விருத்தி, இது ஒரு தாட் தான். சமாதியில் கூட there is a thought. அதனால் சமாதின்னு சொன்னால் முக்கியமாக நிர்விகல்ப சமாதின்னு சொல்லும் போது தேவையில்லாமல் இமேஜின் பண்ணக்கூடாது. என்னன்னா ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஏற்படணும், பிரத்யேகமான ஒரு அனுபூதி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டால் அது நிர்விகல்ப சமாதின்னு நினச்சக்கூடாது. அப்படி யாருக்கும் ஏற்பட்டதே இன்னும் புஸ்தகத்தில் எழுதிட்டு அது விட்டுடுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஏற்பட வேண்டாம், சரியா? என்ன மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் நம்ம எல்லோரும் இந்த சமாதி தியானம் பற்றி ரொம்ப இமேஜின் பண்ணுறோம் தவிர ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது நான் தான் இருக்கேனே, சாட்சியாக இருக்கேன். இல்லை எப்படி இருக்க, நித்தியமாக இருக்க, சத்தியமாக இருக்க, ஏகமாக இருக்க, அசங்கமாக இருக்க. அதனால் நிர்விகல்ப சமாதின்னா ஒரு விருத்தி தான்.
அதனால் தாட்லெஸ் ஸ்டேட் అనేదిயும் வச்சுக்கூடாது. ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் தான் அது நிர்விகல்ப சமாதி அப்படின்னு கூட நினைக்கக்கூடாது. ஜஸ்ட் இட் இஸ் லைக் இன்னொரு உதாரணம், தூக்கத்தில் இருக்கிற மாதிரி. தூக்கத்தில் என்ன இருக்குது? தூக்கத்தில் என்ன கஷ்டம் இருக்குது? தூக்கத்தில் உனக்கு என்ன தான் மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சொல்லுங்க. பட் தூக்கம் ஞாபகம் இல்லை சார், எப்படி இருக்குது என்னன்னு. சரி, ஞாபகம் இல்லை, நித்ரை கூட ஒரு விருத்தி தான். அதனால் சமாதி ஆல்சோ அது சூக்ஷ்மமாக ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அடங்கியிருந்தாலும் சூக்ஷ்மாக்கார விருத்தி ரூபத்தில் அங்கே இருக்கு. அதனால் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிற நிலை, அந்த அப்சார்ப்ஷன் அன்றோம். அந்த அப்சார்ப்ஷன் అనేది பெரிய மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆகணும்னு இல்லை. நம்ம இப்போ அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு சொல்கிறேன். சாதாரணமாக நமக்கு ரொம்ப கேஷுவலாகவே நமக்கு எல்லாருக்கும் நிர்விகல்ப சமாதி பண்ணிகிட்ருக்குறோம் தெரியும். எப்படி 20வது ஸ்லோகம் படிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். இங்கே யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி. இப்போ பகவான் 20வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி 23வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த தியானத்துடைய கடைசி கல்மினேஷன், முடிவு, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கல்மினேஷன் ஆஃப் தி தியான விவரிக்கிறார். என்னதுன்னா நிர்விகல்ப சமாதி என்னது, நிர்விகல்ப சமாதி என்னது நம்ம நினைச்சுக்கிறதெல்லாம் தப்பு. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நிர்விகல்ப சமாதி. அப்புறம் எந்த எண்ணங்கள் இல்லாமல் மனசு டோட்டலாக அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா சமாதி. அப்படியெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். அதனால் 20லேருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் இந்த சமாதிக்கு நிர்விகல்ப சமாதி த ஃபீச்சர்ஸ் ஆர் டெஃபினிஷன்ஸ், நிர்விகல்ப சமாதின்னா என்ன, வாட் இஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னது மொத்தம் 7 சொல்லுறார். 7 சொல்ல போகிறார். அதனால் இந்த நிர்விகல்ப சமாதி என்ன சொல்லியிருக்கேன், நேச்சுரலாக நமக்கு எல்லாருக்கும் கூட சகஜமாகவே இந்த நிர்விகல்ப சமாதி பண்ணுறதே பழக்கம் இருந்தது. எல்லாம் அப்பப்போ அது கூட ஏற்படலாம். எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க? நான் வேறு என்னமோ சொல்லிட்டு இது பண்ணுறேன்னு. உண்மையாக பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம ரொம்ப சின்ன குழந்தைய இருக்கிறோமோ, ரொம்ப சின்ன குழந்தைய இருக்கும்போதும், ஓகே, ரொம்ப சின்னதாக குழந்தைன்னா ஒரு 1.5-2 வயசு அப்படி இருக்கும்போது அந்த நிர்விகல்ப சமாதி அனுபவம் ஃபுல் மெஷரில் இருக்கு. உதாரணத்தை பாருங்கள். ஒரு குழந்தை அந்த வயசு குழந்தை அது எறும்பு இப்படி லைனாக போகும்போதோ பார்க்கறது இல்லை, ஒரு எறும்பு மட்டும்தான் போகிறது. அது பிடிக்கணும்னு ஏதோ ஆசை இதுக்கு, அது அதே பார்க்கும். இல்லை ஒரு காக்ரோச் ஏதாவது பார்த்துச்சு, அது அப்படி நீங்கள் கவனிச்சிருந்தா அது நீங்கள் கொண்டு போய் நடுவில் கை வச்சா கூட கண்ணுக்கு முன்னாடி அது அது கையை நீட்டி எடுத்துட்டு அதே பார்க்கும். அதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன் இன் தட். ஒரு த்ரில்லிங், இட்ஸ் பிகம் ஒன் வித் தட். அப்போது எதுவுமே தெரியாமல் மறந்துற ஸ்திதி. மறக்கிற ஸ்திதி என்ன? டைமும் எங்கே இருக்கேன், காலமும் தேசமும் நானும் பார்க்குறேன், அது பார்க்கப்படுறதுன்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் கூட இல்லாமல் ஆகிற அந்த நிலை இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நம்ம பண்ணுறோம்னா அது ஒன்று மட்டும்தான் உதாரணம் இல்லை, நிறைய எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் கூட வயசு ஆக ஆக வென் யூ ஆர் பிகமிங், வென் யூ ஸ்டார்ட் க்ரோயிங், பிகம் ஏஜ், அந்த அனுபவம் வந்து குறையிறது. ஏன்? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி, பல வகையான விக்ஷேபங்கள் இருக்கு. ஆனால் அப்பப்போ ஏற்படலாம். எப்படி? உதாரணம்னா, எப்போ நம்ம வரி பண்ணுறோம் பாருங்க, ஐ எம் வரிங் ஸோ மச், வரி கவலை போகவே மாட்டேங்குது, அது சமாதி தான். இந்த வரி சமாதி என்ன ஆயிடுச்சு? வேறு இன்னொன்று எதுவுமே சிந்தனை பண்ண முடியல, எதுவுமே தெரியல, அந்த கவலையே இருக்குன்னு, கவலையே இருக்கு, வரி சமாதி. கவனிக்கல, அவ்வளோதான். இல்லை, இன்னொரு 2 உதாரணம் சொல்கிறேன். இன்னொன்று வந்து, எப்போ வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு புஸ்தகம் படிக்கிறோன்னா, அந்த புஸ்தகம் படிக்கும்போது அதில் ரொம்ப அப்சார்ப் ஆகிறோம். சமாதின்னு என்னன்னா அப்சார்ப்ஷன், சரியா? அதில் படிக்கிற நானும் படிக்கிறது புஸ்தகம்னு இந்த எல்லாமே மறந்துட்டு காலமும் மறந்துடுறோம், நம்முடைய நாம ரூபம் மறந்துடுறோம், எதுவுமே இல்லை அந்த சப்ஜெக்டில். யூ அப்சார்ப்டு. ஓகே, சப்ஜெக்ட் படிக்கிற விஷயத்தில் படிக்கிற சப்ஜெக்ட், நீ அந்த படிக்கிறது வந்து ஆப்ஜெக்டாக இருந்தால் கூட அது சப்ஜெக்ட் மேட்டர். யூ பிகம் ஒன். கொஞ்ச நேரத்துக்கு தான் பரவாயில்ல, ஃபியூ செகண்ட்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. அனுபவம் இருக்க நிறைய வாட்டி அந்த மாதிரி நிறைய வாட்டி. ஐயோ டைம் ஆயிடுச்சு, அசல் மறந்து போயிடுச்சே, அப்புறம் எங்கே இருக்க, ஹோட்டலில் இருக்கேன், ரூமில் இருக்கேன், பெட்டு மேலே இருக்கேன், சேரில் இருக்கேன், மறந்துடுவேன். நடந்துச்சுல இந்த மாதிரி சில வாட்டி. அதுதான் நிர்விகல்ப சமாதி. இல்லை, இன்னும் ரொம்ப சிம்பிள் வேறு எக்ஸாம்பிள் சொல்லு. டிவி பார்க்கும்போது, நான் பார்க்க மாட்டேன் தெரியாது, நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. டிவி பார்க்கும்போதும் அதையும் ஒன் டே வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச், அது வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச்சில் ஒன் டே தானே, ஒரு நாட்டுக்கு, அது வந்து ஃபைனல்ஸ். வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல்ஸ், லாஸ்ட் பால், லாஸ்ட் ரன், லாஸ்ட் விக்கெட். அதையும் அந்த விளையாட்டு வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு, அந்த கிரிக்கெட் ஃபேனாக இருக்கிற அவளோ சேர் சோஃபா எட்ஜில் உட்கார்ந்துட்டு, யாராவது நடுவில் கூப்பிட்டாவோ சப்தம் பண்ணாவோ வரது பாருங்க, பயங்கரம் கோபம். என்ன அது? டோட்டல் ஐடென்டிஃபிகேஷன். யூ ஃபர்காட் யுவர் செல்ஃப். இல்லையா? இது நிறைய வாட்டி நடக்கிறது இல்லை. அதனால நிர்விகல்ப சமாதான நமக்கு ஒன்றும் தெரியாததுன்னு இல்லை. எது நிரந்தர சிந்தனை தானே வருது. குழந்தைகளை பற்றி ஓகே, நம்ம நினச்சிட்டு சிந்திக்க வேண்டியதில்லை, அவ்வளோ படகப்படுத்திட்டு சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது சிந்தையோ வரியாக சிம்பிளி திங்க் பண்ணுறோம், வந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தை பற்றே, நம்மளுடைய குழந்தை பற்றே வரும். நம்ம கூப்பிடாம வருது, அவ்வளோ பழகிட்டும் இல்லை, திங்க் பண்ணி அது பேர் தான் நிர்விகல்ப சமாதி. இப்போது அதே வந்து ஆத்ம சிந்தனம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆத்ம சிந்தனையில் அப்படி அப்சார்ப் ஆகணும் சொன்னால், அப்போது ஆத்மா என்னன்னு தெரியணும்னு சொல்லிட்டோம். அது தெரியணும்னா குருக்கிட்ட போய் ஸ்கிரிப்சர்ஸ் படித்து தான் ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வந்து ஆத்ம தியானத்துக்கு உட்காரணும். சிரவணத்துக்கு வரல, வேதாந்த ஸ்டடீஸ் பண்ணல அப்படின்னா அவன் வந்து அப்போது வேதாந்திக்கு ஆத்ம தியானம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அப்போ அவன் என்ன பண்ணணும்? நிறைய நாள் இன்னும் சிரவணம் பண்ணும். சிரவணம் பண்ணால் கூட ஆத்மா பற்றி எனக்கு புரியல இன்னும் அப்படின்னு சொன்னால் திரும்பி சிரவணம் பண்ணும். இல்லை சிரவணத்துக்கே வராதவன் யாராவது நான் தியானம் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்காக நிறைய தியானங்கள் இருக்கு.
ஏகரூப தியானம், பகுரூப தியானம், சகுண ஈஸ்வரன் வச்சுக்கிட்டு வீட்டில் பூஜை இதுக்கு அந்த தியானம் பண்ணும். நம்ம அது கூட பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். தியானம் கிளாஸில் அது எல்லாமே சொல்லியிருக்கோம். அது பண்ணணும். புரியுறதா? அப்புறம் மனசு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு இன்னொரு ப்ராப்ளம் லோகத்தில். மனசு ரொம்ப கவலையாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது. அதனால எனக்கு தியானம் சொல்லித்தாங்கோ அப்படின்னு கேட்குறவங்கள, அப்படி சொல்கிறவங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுக்கிட்டு இவங்க கேட்குறது தப்பு, அவங்க சொல்லி கொடுத்துக்கிறதே தப்பு. ஏன்னு சொன்னால், டிஸ்டர்பாக இருக்கிற டிப்ரெஸ்டாக இருக்கிற மைண்டு தியானத்துக்கு லாய்க்கு இல்லை. அந்த ஆள் தியானம் பண்ணக்கூடாது. அவன் ஆல்ரெடி டிஸ்டர்ப்டு மைண்டோடு இருந்து டிப்ரெஸ்டாக இருக்கும்போது அவனுக்கு கண்ணு மூடிட்டு உட்காரன்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் கூட டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகும். சரியா? அப்போ அவனுக்கு என்ன இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. நிறைய ஆசனங்கள் பண்ணு, கண்ணு திறந்து சூரிய நமஸ்காரம் பண்ணு, நல்ல ஜாகிங் பண்ணு, இப்படி ஆக்டிவிட்டியில் அவன் இன்வால்வ் படுத்திட்டு முதல்ல அந்த மனசில் இருக்கிற டென்ஷனும் டிப்ரெஷனும் அது எல்லாத்தையும் முதல்ல ரிலீஸ் பண்ணணும். அதனால் முக்கியமாக ஆத்ம தியானம், எந்த தியானமான அந்த மாதிரி ஆளுக்கு லாய்க்கு இல்லை. அதனால் அப்போது இன்னும் அதில் ஆத்ம தியானம்னு சொன்னால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, தியானம் பண்ண மனசு சரியாயிடுமான்னு. இல்லை, சரியான மனசை வச்சு தான் தியானம் பண்ணணும். சுவாமிஜி உதாரணம் இப்போ அடிக்கடிக்கு கொடுக்கறது, ஆரோக்கியமாக இருக்கிறவன் தான் ஜிம்முக்கு போக முடியும் இல்லையா? ஜிம்முக்கு போய் ஆரோக்கியம் எடுத்துக்கிறது இல்லை. அசல் ஜிம்முக்கு நீ எப்படி போவே ஆரோக்கியமாக இல்லைன்னா? ஃப்ராக்சரோ ஸ்பாண்டிலோசிஸோ இருந்தால் போக முடியாது. டு மெயின்டைன் த ஹெல்த் ஓன்லி யூ வில் கோ டு ஜிம். அந்த மாதிரி சத்சங்கம் అనేది ஃபார் எ ஹெல்தி மைண்டு. அந்த ஹெல்தி மைண்டு இல்லை, கஷ்டமாக இருந்தால் வந்துட்டே தப்புன்னு கிடையாது. ஆனால் தியானம் அது எல்லாத்தையும் நீ பண்ணக்கூடாது. சத்சங்கம் மட்டும் கேளு. ஏன்னா சத்சங்கத்தில் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கும், எல்லா வகையான மனசுக்கு ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கும், எல்லா தகுதி லெவலில் இருக்கிற சாதகளுக்கும் அங்கே கவுன்சிலிங் கிடைக்கும். அதனால சத்சங்கம் பண்ண, ஸ்ரவணம் பண்ணுறது தான் முக்கியமாக பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிர்விகல்ப சமாதியுடைய பலம். இப்போது இந்த 7 டெஃபினேஷன்ஸு என்னன்னா, நிர்விகல்ப சமாதின்னு அசல் இந்த பலம் ஏற்பட்டால் அது நிர்விகல்ப சமாதினி. ஆனால் அந்த நிர்விகல்ப சமாதி நீ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்ம தியானம் பண்ணணும். ஆத்ம தியானம் பண்ணணும்னு சொன்னால் ஆத்மா பற்றி தெரியணும். ஆத்மா பற்றி தெரியணும்னா கிளாஸுக்கு போய் சிரவணம் அநேக வருஷங்கள் பண்ணியிருக்கணும். அப்போதான் பாசிபிள். இப்போது ஸ்லோகத்தின்னு பார்க்குறோம். பகவான் இந்த 20வது ஸ்லோகத்தில் படித்தோம் இல்லையா, 2 டெஃபினேஷன்ஸு நிர்விகல்ப சமாதிக்கு 2 அர்த்தங்கள் கொடுக்குறாரு. சரியா? முதல் டெஃபினேஷன் அதில் வார்த்தை எடுத்துக்கிட்டே நமக்கு இங்கே ஹெட்டிங்ஸ் டாபிக்ஸ் வரும். என்னென்னா, சித்த உபரமணம், உபரமத்தே அன்னு இருக்காங்க, இப்படி கூட சொல்லிக்கலாம். உபரமணம் அப்படின்னா சித்த பிரசாதத்தை, சித்தம் சாந்தமாயிடுது. த டோட்டல் பீஸ் ஆர் ட்ராங்குவிலிட்டி ஆஃப் த மைண்ட். ஓகே, quietude, quietness of the mind, not because of the ஆல்கஹால்னாலேயோ தூக்கத்தினாலேயோ ட்ரக்கு போட்டுக்கிறதுனாலேயோ வந்த குவைட்டிட்யூட் இல்லை, சாதனை பண்ணிட்டு வந்த குவைட்டிட்யூட். ஸோ ஒரு டெஃபினேஷன் நிர்விகல்ப சமாதானம்னா சித்தம் சாந்தமாக இருக்கு. சாந்தி சாந்தி பரமசாந்தி பிரசாந்தி சாந்தோயம் ஆத்மா சாந்தி சம்ருத்தம் அமிர்தம். ஸோ எத்திர எங்கே இப்போ வேர் அப்படின்னா சாதனை பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஏற்பட்ட அந்த நிர்விகல்ப சமாதியில் சித்திரம் உபரமதே, சித்தம்
சமாதி அనే வார்த்தைக்கு அதனால தான் டெஃபினேஷன்லேயே பல டெஃபினேஷன்ஸ் இருக்கு. ஒரு டெஃபினேஷன் இப்படி சொல்கிற பாருங்க. சமா தி யஸ்மின் சஹ இதி சமாதி. சமான சமத்துவம், tranquility, equanimous state of சமத்துவம் யோக உச்சத்தைன்னு பகவான் சொல்லியிருக்காரு 2வது அத்தியாயத்தில். அதனால சமாதி சமாதி யஸ்மின், ஸோ சஹ சமாதி. இன்னும் பல அர்த்தங்கள் இருக்க, வரும்போது அது பார்க்குறோம், இப்போ வந்து தெரியும். அதனால் இப்போ இந்த சமத்துவம், சாந்தி, சமநிலை எப்படி தான் அடையிறது? எந்த எக்ஸர்சைஸ் பண்ணி? இப்போது சரீரத்துக்கு எது ஏதாவது சொல்லணும், அதை பண்ண இது பண்ண எக்ஸர்சைஸ் பண்ணு, அதுக்கு இது பண்ணு, இதுக்கு இது பண்ணுன்னு. இந்த மாதிரி எந்த பயிற்சி பண்ணுறதுனால இந்த மனசுக்கு சமஸ்திதி வரும்? உபரமத்தே சாந்தி வரும். நிருத்தம், அடுத்த வார்த்தை பாருங்க. நிருத்தம்னால, நிருத்தம்னா பை வித்ட்ராயிங். நிருத்தம்னா ஸ்டாப் பண்ணுறதுன்னு, நிறுத்துறதுன்னு அர்த்தம். நிருத்தம் அப்படின்னு சொன்னால், தியானம் செய்யும்போது நிர்விகல்ப சமாதி நம்ம உனக்கு அனுபவப்படுறோம் அப்படின்னா, நீ ப்ளே பண்ணுற ரோல்ஸ் இருக்க பார்த்தீங்களா? நான் அப்பா, நான் ஹஸ்பண்டு, நான் பிரதரு, நான் அம்மா, ஒய்ஃபு, சிஸ்டரு, இந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? the roles has to be roll and keep it away. நிருத்தம் அதுதான். இப்போ தியானத்தில் செய்யும்போது ஏகதானத, ஓகே, சஜாத்திய விருத்தி பிரவாக, நடுவில் விஜாதி விருத்தி வரக்கூடாது. ஓகே, உதாரணத்துக்கு கோவில் குருவாயூரப்பனை பற்றி நான் குருவாயூரப்பை பற்றி குருவாயூரை பற்றி நினச்சிக்கிடும் போது, குருவாயூரை வந்து கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு இப்படி நின்றுட்டுருக்காரு, சிந்தனை பண்ணுறேன், பகவான் குருவாயூர் கையில் வெண்ணெய். உடனே இந்த வெண்ணெய் விலை இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சே அப்படின்னு எண்ணம் வந்தா, ஓகே, டிஸ்சிமிலர் தாட். வெண்ணெய் அழகாக வச்சுக்கிட்டு குழந்தைன்னு கிருஷ்ணன் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு பூசிக்கிட்டு மூஞ்செல்லாம் பூசுக்கிறாரு, எவ்வளோ அழகாக இருக்காருன்னு நினச்சா அது வந்து சஜாத்திய விருத்தி தான். ஓகே, பட் இப்படி வந்தால் திடீர்னு அப்படி மட்டும் இல்லை. கிருஷ்ணன் குருவாயூரப்பனுக்கு கையில் ஃப்ளூட் பார்த்தோம். ஃப்ளூட் பார்த்த உடனே நம்ம மாமாவுடைய ஒரு பையனை ஃப்ளூட் வாசிப்பானே, அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறானே, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையோ, எங்கே இருக்கானோ, எத்தனை வயசாக இருக்கு இப்போ பாருங்க. பார்த்தது எங்கள் குருவாயூரப்பன் கையில் ஃப்ளூட்டு, ஆனால் மனசு கிடு 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 கிடுன்னு எங்கோ போகும், நமக்கே தெரியாது. இத்தனை எண்ணங்கள் வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு. அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தெரியும், யாரோ ஒரு காலிங் பெல்லு, அப்புறம் கதவு தட்டிட்டா, ஓ நான் தியானம் பண்ணுறேன்ல அப்படி எனக்கு ஞாபகம் வரும். இந்த அளவுக்கு மனசில் வந்து விஜாத்தியமான எண்ணங்கள் வரக்கூடாது, எல்லாம் சஜாத்திய எண்ணங்கள் தான் வரணும். அது எப்படி ஒரு நாளில் வர விஷயம் இல்லை, இது அநேக வருஷங்கள் பண்ணணும். குறைஞ்சி 10 வருஷமாவது தாரணா தியான ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால், கூட கூட சிரவணமும் பண்ணிகிட்டே இருந்தால், ஓகே. அதனால் சிரவணத்திலே விட்டுவிடக்கூடாது. இப்போ இவ்வளோ ஸ்பேஷன் சொன்னதெல்லாம் புரிஞ்சதோ இல்லையோ, தியானம் பண்ண முடிஞ்சதோ இல்லையோ, அப்புறம் நிர்விகல்ப சமாதின்னா என்ன சுவாமி என்னமோ சொல்கிறீங்க, புரியுற மாதிரி இல்லையே, அப்சார்ப்ஷன் இதெல்லாம் அப்படி இப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பரவாயில்ல. நீங்கள் சிரவணத்துக்கு மட்டும் விடாமல் வந்துட்டே இருங்க. அதனால்
உங்களுக்கு 5% 10% புரிஞ்சாவே நான் சக்ஸஸ்ஃபுல் டீச்சர் தான். அதனால் 90% எல்லாம் புரியணும் எல்லாருக்கானே நினைக்க மாட்டான் எந்த குரு. தெரியும் இதில் ஏன்னா குரு கூட அப்படி தானே அநேக வருஷங்கள் இது எல்லாத்தையும் பண்ணி தாண்டி வந்து சாதனை பண்ணி வந்தவங்க தானே மகாத்மர்கள் ஆகிட்டாங்க, குருகள் ஆகிட்டாங்க. அதனால் ஆனால் விடாத, ஸ்ரவணத்தின் விடாத, நிரந்தரம் சுவாத்தியாய பிரவச்சனேச்ச, ஒருக்காக கூட சிரவணத்தில் விடாது. சந்தேகங்கள் இருக்கு, புரியல, ஆனால் ஒரு நாளைக்கு எல்லா சந்தேகங்களும் தீரும், சாதிக்கலாம், சாதிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரத்தையோட, ஸ்ரத்தா பக்தி குரு சிரவண சாஸ்திரத்து மேலே அவ்வளவு குரு சொல்கிற விஷயங்களை வந்து சிரவணம் பண்ணும்போது அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஸ்ரத்தையோடு கேட்கணும், பக்தியோட. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரவணமே டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், பட் நெவர் பிகம் நெக்லெக்ட் த ஸ்ரவணம், சத் சங்கம். அப்போ நிருத்தயா அப்படின்னா அர்த்தம் விட்ரா ஃப்ரம் எவ்ரி திங். எவ்ரி திங்னா அட்லீஸ்ட் தியானத்தில் உட்காரும் போதும், தியானத்தில் உட்காரும் போதும் நீ ஹஸ்பண்டு கிடையாது, ஃபாதரு கிடையாது, அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. அதுதானே நிர்வாண சக்தி. ந பந்துர் ந மித்திரம் ந குரு ந இவ சிஷ்யா பிதா நைவ நேவைவ மாதான ஜன்ம. அம்மா இல்லை, அப்பா இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை. ஓகே, டோன்ட் வரி. தியானம் செய்யும்போது அதுக்கப்புறம் அப்பா விவகாரம் அதெல்லாம் இருக்கட்டும். அட்லீஸ்ட் தியானம் பண்ணும்போது ஐ ஹாவ் நோ எனி ரோல், I am not related to anything, anybody. I am Nitya Suddha Buddha Mukta Chidananda Swarupa Shivoham Shivoham. Ane Niruddham, everything keep it out. செருப்பு வெளில விட்டுட்டு எப்படி கோவிலுக்குள்ளே வருவோமோ அந்த மாதிரி உன்னுடைய ரோல்ஸு, உன்னுடைய ஐடென்டிட்டி, ஐடி கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் வெளியில் வச்சிடும். ஓகே, and go alone and sit near the self or the Bhagavan. அதுக்கு பேர் தான் நிருத்தம். இந்த நிருத்தம் எப்படி செய்யணும்? திரும்பி கேள்வி வந்தா பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனாக இருக்குது. சித்த உபரமணம் முதல் டெஃபினேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த சித்த உபரமணம் ஏற்படணும்னு சொன்னால் the tranquility of the mind, நிருத்தம், withdraw from everything. அப்படின்னா ட்ராப் எவ்ரிதிங்னு கூட சொல்லுவோம். ட்ராப் லைக் ஹாட் பொட்டேட்டோ. அப்புறம் இந்த நிருத்தம் எப்படி சார் ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் யோக சேவையா. அடுத்த வார்த்தை பாருங்க, நிருத்தம் யோக சேவையா. யோக சேவை, சேவையான்னா வேறு எதுவும் சேவையா, சேவை அதெல்லாம் நினச்சிக்காதுங்க. யோகா ப்ராக்டிஸ் பண்ணி அஷ்டாங்க யோகத்தில் சொல்லப்பட்ட முதல் 5, ஓகே, முதல் 5 படிகள் என்னது? யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார யோக சேவையா, பிரத்யாகார சேவையா. இந்த 5 இது பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக காலக்கிரமத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த நிருத்தம் விட்ரா பண்ணுறது எப்படி అనేది உனக்கு பழகிடுவேன். அப்புறம் சரி, இது எல்லாத்துக்கு அப்புறம் கிடைக்கிற பலம் என்ன? கிடைக்கிற பலம் உபரமத்தே. அதே முதலுக்கு போகிறோம். சித்த உபரமத்தைன்னு சொன்னோம், நடுவில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம். ஸ்லோகம் முதல் வரியில் இருக்கிறது தான். ஓகே, the result is யோக சேவை பண்ணால் நிருத்தம் ஏற்படும். நிருத்தம் ஏற்பட்டுச்சுன்னா சித்த உபரமணம் ஏற்படும். The mind is now no more agitated. The mind is not now craving and exciting about anything. அடுத்தது ரெண்டாவது அர்த்தம் என்ன అనేది சொல்கிறாரு ரெண்டாவது வரியில். அதையும் பார்த்து முடிச்சுடுறோம். என்னன்னா இந்த ரெண்டாவது பேர் ஆத்ம தர்ஷனம் இஸ் கால்டு நிர்விகல்ப சமாதி. முதல்ல என்ன சொன்னோம்? முதல்
சித்த உபரமணம் இஸ் ஈக்குவல் டு நிர்விகல்ப சமாதி. அதனால் இது கண்ணு மூடி நீ உங்களுக்கு தெரியறதா, கண்ணு திறந்தா தெரியறதா? கண்ணு மூடி சுவாமி, that day I went into deep absorption, so nice, I forgot everything and wonderful, fantastic. Now அது திரும்பி அந்த மாதிரி அனுபவமே வரல. அதுக்கப்புறம் இந்த லைஃப் அண்டு சுற்றி இருக்கிற இதெல்லாம் பார்த்தா ரொம்ப எரிச்சலாக இருக்கு, ரொம்ப கோபமாக வருதுன்னா, அப்படி ஒரு சமயத்தில் ஒரு வாட்டி எக்ஸைட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை அப்புறம் துக்கத்துக்கு ஆக்குகிற அந்த சமாதி எதுக்கப்பா? கண்ணு திறந்தான்னு கூட நீ அந்த நிலையில் இருக்கணும். இதுதான் யோகாக்கினும் வேதாந்தத்துக்கு டிஃபரன்ஸு. அதனால் the Vedanta never advise, or it doesn't matter that whether you open the eyes and do Bahiranga Samadhi or Antaranga Samadhi. Yatra yatra mano yati tatra tatra samadhayaha. Okay. அதனால் சொல்லிப்படு. ரெண்டாவது நிர்விகல்ப சமாதிக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னு டெஃபினேஷன், ஆத்ம தர்ஷனமேவ. சரியா? அதுதான் வார்த்தை உபயோகப்படணும். ஆத்மானம் பஷ்யன்னு நடுவில் இருக்கு, ரெண்டாவது வரையிலும் நடுவில் ஆத்மானம் பஷ்யன்னு. இவன் ஆத்மனி பஷ்யன்னா அர்த்தம் இங்கே he started recollecting his teaching. So recollecting of the teaching of the Shravanam Vedanta வாக்கியங்கள் அந்த விருத்தின்னு உள்ள ஓட வைக்கிறதுக்கு பேர் நிர்விகல்ப சமாதி. அதனால் ஆத்மானம் பஷ்யன், அதுக்கு பேர் ஆத்ம தர்ஷனம். இது எப்படி நடக்கும்? சாந்தமான, முதல் பாயிண்ட், சாந்தமான அந்த மனசில் தான் வேதாந்த உபதேசங்கள் ஆத்ம பற்றி சிந்தனை பண்ண முடியும். அதனால் அங்கே வேதாந்த மெடிடேஷனில் ஆக்டிவ் வேதாந்திக் தாட், ஓகே, அது மைண்டில் வேதாந்திக் தாட் மைண்டு, வேதாந்திக் தாட்ஃபுல் மைண்டு அது எப்பவுமே இருக்கணும். அதனால் ஆத்மனி ஆத்மானம் பஷ்ய. ஓகே, எங்கே ஆத்மனி பஷ்ய, ஆத்மனி என்ன இங்கே அர்த்தம் அவனுடைய புத்திக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே இந்த மைண்ட் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன என்று சொன்னானே, பஷ்யன்னா ரிகலெக்டிங் இன் ஹீஸ், அவனுடைய மனசுக்குள்ளேயே, அவனுடைய மனசுனால ஆத்மா அந்த புத்தி குகைக்குள்ளே இருக்கிற ஆத்மனை தெரிஞ்சுக்கு சிந்தனை பண்ணுவான். அதனால் அந்த ஆத்மா எங்கே இருக்கு? இங்கே இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 3 வாட்டி ஆத்மானே வார்த்தை வருதே. ஒன்று ஆத்மானம், ஆத்மனு. ஓகே ஓகே, எங்கே ஆத்மானம் பஷ்ய, ஆத்மனி பஷ்ய. ஆத்மனி எங்கே? மைண்டுக்குள்ளே. இந்த மைண்டுக்குள்ளேன்னு சொல்கிறது தான். அதனால தான் ஆத்மா ரிசைட்ஸ் இன் த மைண்ட், வித் த ஹெல்ப் ஆஃப் த மைண்ட். அந்த மைண்டுக்குள்ளே நிவசிச்சிருக்கிற, நல்ல ஜாக்கிரதை கேட்கணும், மைண்டுக்குள்ளேயே இருக்கிற ஆத்மானி சிந்திக்கணும், ஆத்மா பற்றி சிந்திக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஆத்மா மைண்டுக்குள்ளே தான் ரிசைட் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா ஆஸ் எ விட்னஸ் கான்ஷியஸ்னஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. மைண்டுக்குள்ளே தான். ஏன்னா மைண்டு தாட் வேணுமே, தாட்டு வேணும்னா மைண்ட் இருக்கு. ஆனால் அந்த தாட்டுன்னு விட்னஸ் பண்ணுற நானும் விட்னஸ் பண்ணுற அந்த தாட்டுக்கு அப்பாற்பட்டவன் நான். ஸோ ஐ எம் த விட்னஸர் ஆஃப் தி தாட்ஸ் ஆஃப் தி மைண்ட். அப்போ இந்த மைண்ட் என்ன பண்ணணும்? என்னை விட்னஸ் பண்ணுற அந்த சைத்தன்யம் சாட்சினே
ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறது. தாட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கணும்ல, தாட் ரூபத்தில் தியானம் நிர்விகல்ப சமாதி. அதனால் த விட்னஸ் ஆஃப் தி தாட்ஸ், அதுக்கு பேர் தான். இதனால தான் இப்போ படித்து முடித்த 2வது அத்தியாயம் தைத்திரோபனிஷத்தில் யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். புரியுறதா? இப்போ குஹைக்குள்ளதான், புத்தி குஹைக்குள்ளே. எங்கே தெரிஞ்சுக்கிறது இந்த பிரம்மன்னு? இன்சைட் ஆஃப் யுவர் மைண்ட் ஓன்லி. பட் மைண்ட் இஸ் நாட் பிரம்மன். ஓகே, ஸோ யூஸ் த தாட் and create the thought of the witness consciousness. Actually that is the real existence consciousness. Because of that only these thoughts are existing. So thoughts are seen by the sakshi. Okay, அதனால இது அப்படி நல்ல சிந்தனை பண்ணணும். இது என்ன ஆயிடுச்சு ஆக்சுவலான்னு 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நிறுத்துகிறேன். நம்ம தங்குற பெட்ரூம், நம்ம ரூம்குள்ளேயே ஒரு கிளாக் இருக்கும் எல்லாரும் ரூமில். அந்த கிளாக்கு வந்து டிக்கு டிக்கு டிக்குன்னு சவுண்டு பண்ணும். ஆனால் நார்மல்லி பகல் டைமில் நீ பிஸியாக உன்னோட வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டிக்கு 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 சவுண்டு இருக்கிறது தெரியாது, நீ கவனிக்கல, அது கேட்கல. ஆனால் ராத்திரி படுத்துக்கும் போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நீ இன்னும் தூக்கத்துக்குள்ளே போல அந்த கிளாக்குடைய டிக்கு 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 சவுண்டு வந்து ரொம்ப ஆப்வியஸாக நல்ல பளிச்சுன்னு கேட்கும். என்ன ஆயிடுச்சு இப்போது? பகல் டிக்கு டிக்கு சவுண்டு குறைஞ்சிருந்து ராத்திரி போட்டு டிக்கு டிக்கு சவுண்டு ஜாஸ்தி ஆகிடுதோ? இல்லை. என்ன ஆயிடுச்சு? சுற்றி இருக்கிற மிச்சம் இருக்கிற சப்தங்கள் எல்லாமே போயிடுது. நீயும் எது ஆக்ஷன்ஸும் எதுவுமே செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்துருக்க, படுத்து இருக்க, தூங்கிறதுக்காக. அப்போது சுற்றி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணதுனால, நிருத்தம் பண்ணதுனால, அது எல்லாமே டல்லாகினால இந்த சவுண்டு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுறது. புரியுறதா இப்போது? அதனால் தியானத்தில் நிர்விகல்ப சமாதியில் என்ன நடக்கும்னா, சித்தம் வந்து நார்மலாக இருக்கும்போது ரொம்ப அழுக்கோட, எண்ணங்களோட, ஆங்ஸைட்டியோட பல வேகமாக போயிட்டுருக்கு. இங்கே அது ஸ்லோ ஆனதுனால இருக்கிற சாட்சி நல்ல பளிச்சுன்னு தெரிவிக்கப்படும், அறிவிக்கப்படும். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். சந்திரன் வந்து பூர்ண சந்திரன் தான். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு இன்னைக்கு சாயங்காலம் இன்னும் சூரியனும் இருக்கான். 5:30-6 மணிக்கு ஆகாயத்தில் சந்திரனு கூட இருப்பான். ஆனால் சூரியன் இருக்கிறதுனால அந்த சந்திரன் வந்து நீங்கள் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எந்த பக்கம் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் போக 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 சூரிய அஸ்தமம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா சந்திரன் வந்து ரொம்ப பளிச்சன வெளிச்சத்தோடு காணப்படுறார். இப்போ சொல்லுங்க, அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சந்திரனுடைய காந்தி குறைஞ்சிதான் இருக்கிறது. இப்போ சந்திரனுடைய காந்தி ஜாஸ்தி ஆகிட்டா? இல்லை. சந்திரன் காந்தி தெரிய வைக்காம சுற்றி இருக்கிற அந்த சூரிய காந்தி இப்போ அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சுது. அதனால சந்திரனுடைய காந்தி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பளிச்சனை தெரியறது. அதே மாதிரி தான் சைத்தன்யம், ஆத்மா, அகம் பிரம்மா அஸ்மி, எப்பவுமே கான்ஷியஸ்னஸ் இஸ் ஸ்வயம் ஜோதிஹி, செல்ஃப் எஃபல்ஜென்ட். சுற்றி இருக்கிற இந்த டிஸ்டர்பன்ஸஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸு, பஞ்சகோஷாஸு, அதுதான் இங்கெல்லாம் சொன்னது. உபரமத்தே நிருத்தம் அதெல்லாம் சொல்லி. ஸோ இப்போது கடைசியில் இப்படிப்பட்ட நிலை ஒருத்தனுக்கு ஏற்படுறது, அவன் அனுபவப்படுறான்னா என்ன பலமன்னா, இந்த ஆத்ம தர்ஷனத்தினால துஷ்யதி பூர்ணம். துஷ்யத்தைன்னா இஸ் கம்ப்ளீட் கண்டென்ட். இதோட இன்னைக்கு இங்கே நிறுத்துகிறோம். அடுத்த வாரம் அடுத்த பாயிண்ட்ஸ் பகவான் என்ன சொல்ல போகிறாரு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। हरि ओम तत्सत्।